விவசாயி. வணக்கம் தமிழ் பாமர்ஸ். இன்று நாங்கள் இன்றைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் வந்திருக்கிறார், மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதோட ஆகன்ல இருந்து பிரேம்குமார் வந்திருக்கிறார், வந்து ரஞ்சண்ணா வந்திருக்கார் மிரக்கறி பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஒரு இன்னும் கணவர் வர போகணும், நேரத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்க சரி வரையில். இப்போ தாங்க இன்றைக்கு நாங்கள் சந்தை ஒன்று போட போகிறோம். எல்லாரும் மரக்கறிகள் வேண்டி வந்திருக்கார்கள். பூசணிக்காய் இருக்குது, சுரைக்காய் இருக்குது, சுக்குனி இருக்குது, மற்ற தக்காளி பழம் காயல் இருக்குது, போஞ்சி இருக்குது. கீரை புடுங்கி வைக்க போகிறோம், புடுங்கலாம். அதையும் காட்டுவோம் நேரடியாக. ஆமாம், அப்படியே எல்லாரும் வாங்க போகலாம். அடுத்த முறைக்கு நாங்கள் செயல்படுத்துவோம். வாங்க, நாங்கள் முதல் போஞ்சிக்காயை பிடுங்குவோம். எஞ்சியாட்ட போஞ்சியை பிடுங்குவோம். வணக்கம். பழைய தோட்ட முதலமைச்சர், நிதியமைச்சர். உண்மையிலேயே நீ உங்களை தோட்டத்தில் வந்ததுக்கு தோட்டத்துக்கு வந்ததுக்கு கொஞ்சம் காதை கொடுத்துட்டு கொண்டு போகும். அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை, உங்களோட கை கொடுக்கும். தோட்டம் இங்க 2 கொடுக்கைகள் இருக்கிறது, அங்கே இருக்கிறது எம்ஜிஆர் வள்ளல். இன்று எல்லாருக்கும் மரக்கறிகளை வாரி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். திரு எம்ஜிஆர் தங்கராஜ் அவர்களே, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் இப்ப சப்பாய் பைத்தங்காய் போனன் புடுங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது சப்பாய் போனையா சினை போனையா? சினை போனே. தமிழ்ல ஓகே. இவ்வளவு அழகான தோட்டத்தை உருவாக்கி உங்கள் பொன் திருக்கரங்களால் இப்பொழுது புடுங்கி அதோடு சேர்ந்து கொழம்பில் திறமையான ஒரு தமிழ் பாமல் ரவியன் அவர்களும் சேர்ந்து புடுங்கி கொண்டிருக்கிறீர்கள். இல்ல, நாங்கள் உங்கள் தங்க கைகளால் நன்றி. இதோ பாத்தீங்களா, போனன் இப்படி பளபளக்கிறது வெயிலில். பொன் நிறத்துக்கும் சூரியனின் ஒளியில் இதோ பட்டு கதிர்கள், பசலைகள் அடிக்காமல், மருந்துகள் அடிக்காமல் பியோ முறையில் தயாரித்த போனன்கள். இதோ வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் திரு தங்கராசு அவர்கள் தன் கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அத்துடன் கொடன் பாமஸ் ரவியண்ணையும் தனது கைவண்ணத்தில் உருந்தி போஞ்சியலை ஆய்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அந்த தொங்கலில் திரு சக்திவேல் வெற்றிவேல் அவர்கள் போனனை ஆய்ந்து தனது கைவரிசையையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த போஞ்சி கொடியை விதைத்த திரு தங்கராசா எம்ஜிஆர் அவர்களுக்கு நமது இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி நன்றி நன்றி. நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் நடுவினிலே நாணயங்கள் மனங்களிலே நாணயத்தை மிதக்கணும். எம்ஜிஆர் இதோ நெதர்லாந்தில் எங்கள் கல்விதனை மிதக்கணும், பிள்ளைகளை நிறுத்தி. நன்றி ஐயா, நன்றி. கீழே கீழே இருக்குது, கீழே அண்டிட்டு போஞ்சியில கீழே போறாங்க. போஞ்சி போட்டு சத்தியம் இதோட நான் 7வது தரம் புடுங்கணும். அதோ நீங்கள் 7வது தடவை அறுவடை செய்திருக்கிறீர்கள். 7வது தடவையாக அறுவடை செய்கிறேன். போஞ்சி அறுவடை செய்கிறார். சந்தோஷமா இருக்கு. இப்படி இருக்கிறது கொஞ்சம் குறைவு. இன்றுக்கு வந்த உழவர் சந்தையிலே இன்று சிறப்பாக இந்த போனன்
அறுவடை மிகவும் போஞ்சி 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 சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓ அங்கேயும் போடுங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். அவைகள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் நேற்று முன்னாள் தங்கராசு அவர்களின் தோட்டத்தில் விளைந்த போனனின் அறுவடையில் ஒரு பகுதி இப்பொழுது கூடையில் போட்டு ஒன்றும் இல்லை. பாடு வந்தா எல்லாம் தங்கராசன் ரெடி அணிலும் பாட்டோட பாட்டு கையை நீங்கள் அசைவல கொடுங்க. பாட்டு வருது. ஓகே. முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழுமூச்சை அடக்காத தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ்க வணங்கும் குணமுடையோ விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்கை பாடுபடும் வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. நன்றி நன்றி நன்றி. இந்த முறை அமோக விளைச்சல் போன்சி. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளே, இங்கிலீஷு படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளே. உங்க சொப்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க எம்ஜிஆர் சொல்லுங்க. அள்ளி கொடுங்க. அள்ளி கொடுப்பதில் வள்ளல் இதோ போனங்களை தன் கைகளால் அள்ளி கொடுத்து தனது கைவரிசையை காட்டிக்கொண்டு இப்பொழுது கட்ட போஞ்சி அதை புரிந்து கொண்டிருக்கின்றோம். காய் இப்பதான் காய்க்க தோணி லேட்டா. இப்பொழுது பூத்து சிறிய காய்கள் இருக்கிறது. என்ன 2-3 கிழமைகளில் பெரிதாக வந்துவிடும். இதுக்கு ஏற்கனவே 4 தரம் புடுங்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் சில காய்கள் இதில் 5 இதுவும் போட்டு ஒரு சின்ன வரை ஒன்று செய்து சாப்பிட்டா கொஞ்சம் பருப்பு போட்டு அதோட கொஞ்சம் பூசணிக்காயும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சு நல்ல ஒரு சாம்பார். அப்ப நீங்கள் இந்த முறை போனனின் நல்ல அவங்க விளைச்சல் பெரிய போனன் கோசட்டும் போனனும் நல்ல விளைச்சல் எனக்கு இந்த முறை போனன். அது இப்போ அந்த 4வது தரம் நான் மட்டும் கிலோவுக்கு மேல் வந்திருக்கிறது. இவர் விதைத்த தோட்டத்தில் இந்த பெரிய போஞ்சி பார்த்தீங்கள் 7வது தடவையாக புடுங்கி கிட்டத்தட்ட அது ஒரு 10 கிலோவுக்கு மேல் புடுங்கி தனது சாதனையை சாதித்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க வளமுடன். இதோ அதோடன் சின்ன போஞ்சி. அதில் இந்த விளைச்சல் குறைவு, ஆனால் கடைசி நேரம் வந்து விட்டது. இந்த போனின் இன்றைய விளைச்சல் 7வது தடவையும் உழவு அவருடைய கைவண்ணத்தில் கொடுக்கும் கைகளில் மண்ணிலிருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கும் கை. கட்டாயம் கட்டாயம் எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனா அதோட குளம் தமிழ் பாமர் ரவி அண்ணன் அவரும் ஒரு கொடுக்கும் கைதான். 2 வருஷத்துக்கு முன்னம் எனக்கு பூசணிக்காயும் பிஞ்சு மிளகாயும் அள்ளி கொடுத்த காய்கள். கட்டாயம் கட்டாயம். இதோ நெதர்லாந்து தமிழ் ஃபார்மர்ஸ் தோட்டத்தில் 2 எம்ஜிஆர்கள். ஒன்று நெதர்லாந்து எம்ஜிஆர், மற்றது ரஜினியின் வடிவில் எம்ஜிஆர். அவர் மொட்டையை அப்படியே தட்டி அதோ 2 எம்ஜி குளம் தமிழ் ஃபார்மர்ஸ் ரவி அண்ணையும் தங்கராச அண்ணை நெதர்லாந்து தமிழ் ஃபார்மர்ஸ் எம்ஜிஆரும் 2 பேரும் சேர்ந்து
2 துருவங்களில் அவர்களது எடுப்புகளை எடுத்து தோட்டத்தில் இப்பொழுது பூசணிக்காய் அவருக்கு தயாரை கொண்டிருக்கிறார்கள். இதோ இது எங்க பூசணிக்காய் இப்பதான் இன்னும் அதுக்கு டைம் இருக்கு, முத்துறதுக்கு டைம் இருக்குது. 2 மாதத்துல பூசணி ஒளியால வரலாம். பழுத்து இருக்கு, இதுக்குள்ள பழுத்து இருக்குது. இதுவும் அதே மாதிரி பழுக்கிறதுக்கு இடம் நாள் கிடக்குது. அப்படியே இப்பொழுது கொலன் தமிழ் ஃபார்மர்ஸுடன் 2 எம்ஜிஆருடன் ஆகனிலிருந்து வந்த பிரேம்குமார் அவர்கள் 2 கையிலும் போட்டு அவர்களது விளைச்சலை பார்த்து இதோ பூசணிக்காயின் விளைச்சலும் அங்கால் மஞ்சள் பூசணிக்காயும் பச்சை பூசணிக்காயும் விளைத்து அதை அறுவடை செய்வதற்காக சக்திவேல் அண்ணி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கைகளால் நாங்களே பூசணிக்காய் இதுல மஞ்சள் காய்கள் மஞ்சளாக இருக்குது, அந்த அதுல பச்சையா இருக்குது, அதுவும் முத்தி இருக்குது, முத்தி இருக்கு. அதாவது அறுவடை செய்யக்கூடிய விதைக்கு வந்துட்டு அது கீழே விட்டு நீங்க கீழே விட்டு அது தக்காளி கொஞ்சம் மழை போயிட்டு அது எடுக்காது. நீ தோட்டத்துக்கு கீரை வேண்டுறதுக்காக மோகனாக்காகவும் செல்றான்னு வந்திருக்கணும். நல்ல இயற்கை விஓ முடிஞ்ச கீரை தான், அதுக்காண்டு தான் வந்தேன். நாங்களும் இது இயற்கை விவசாயத்தில் ஆர்கானிக்கில் விளைஞ்ச கீரையை வாங்குவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை சமைப்பதற்காக இங்கு வந்தோம். இயற்கை அழகோட நிறைய எல்லாம் விளைஞ்சிருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. பச்சை பசையிலன்று இருக்குது, இவ்வளோ வெயிலுக்குள்ளேயும் பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குது. இப்படி எல்லோரும் இந்த முயற்சியை செய்தால் இயற்கை வளம் நிறைய பயனடையலாம். தோட்டம் உங்களுக்கு கண்டு தந்தவராகும். எங்களுக்கு நாங்களும் நட்டு எல்லாம் மலர்ந்து காய்ச்சிட்டு பிஞ்சுகள் இப்போ பிஞ்சுகள் வருது. இதை விட பெரிய காயல் அங்கே பெரிய காயல் அப்படி காய்ச்சிருக்கு. அங்கே இதே வெள்ளை பார்க்க இங்கே இருக்கும் 2 நாள் வெள்ளை பார்க்க ஒவ்வொரு இனத்தில் இருக்குது. இன்னொரு 2 கிழமையில நல்ல புண்ணியத்துல நட்டு எல்லாம் நல்லா வளர்ந்து ஒரு 5-6 காய்ச்சி விட்டது. அடுத்த வெள்ளிக்கிழமை பூசணிக்காய் சமைப்போம். வாங்கிட்டா நிறையா வரும். பிரேம்குமாரும் ஆகல இருந்து வந்து படம் எடுக்க வந்திருக்கிறேன். வணக்கம். நீங்களும் இதுல தோட்டத்தை செய்வீங்களா? நாங்கள் வீட்டுல செய்கிறோம். இங்கதான் புடுங்கிட்டேன் தக்காளி பழம். ரவியன், நீங்க பசியில இருப்பீங்கன்னு உங்களுக்கு பாருங்க கிழங்கு ரொட்டி கொண்டு வந்துக்கிறேன். ராத்திரி வந்து கிழங்க புடிங்கி கொண்டு போய் இல்லாம மாவு உழைச்சி வச்சுட்டேன். எல்லாத்தையும் பிடிங்கொண்டே மா குழச்சி ரொட்டிலாம் சொல்லிட்டு வைஃப்கிட்ட கொடுத்துட்டு இங்கே வந்துட்டீங்க. தெரியாது பிரிச்சு ஒதுக்கி வச்சாச்சு. எப்படி விளையாடு குமார் சொல்லிச்சது தங்களான 25 ரொட்டி கொண்டாடுறாரு. அப்ப இனி யாரையும் காய்ச்சவனுங்க மறக்கறி நான் அப்படித்தான் மச்சம் போடல. ரைட் ஓகே. நான் வெள்ளிக்கிழமை வேண்டிய தான் ஒரு மச்சமே போடையில தனியா இது எந்த தோட்டத்துல பிடிங்கன்னு போன உருளைக்கிழங்கு மீனா உருளைக்கிழங்கும் கூட விடல மீனா. அச்சியோ முருகா முடியல, என்னால முடியல. கட்டாயம் நம்பிக்கை இல்லையா? கிழங்கு இருக்கு, அது சிப்பேஜ் இருக்கு, இழுத்தா உள்ளுக்குள்ள தெரியும். வாங்க முதல்ல சாப்பிடுங்க. சரியா? இவ்வளவு நேரமும் வீடியோ எடுத்தது முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டது பிறகு மிச்ச அறுவல் பார்க்கலாம். சரியா? அவர்களே வணக்கம் 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 வணக்கம்.
உங்கள் அந்த எம்ஜிஆரின் குணமும் உங்கள் எம்ஜிஆரின் குணமும் அப்படியே இருக்கிறது. என்னவென்றால் வீட்டுக்கோ இங்கே போன விருந்தினரை உணவு கொடுத்து கட்டாயம் அவர்களது பசி ஆக்குவது ஒரு பெரிய கொடை. அதை நீங்கள் தந்து சாப்பாடு தந்திருக்கிறீர்கள். இதுல உங்கள் கரங்களுக்கு நன்றி. இதுல ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், பணக்காரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு சான் வயிற்றுக்கு தான் இவ்வளவு கஷ்டம். முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு உடம்ப கவனிங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். சாப்பாட்டை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க, சாப்பிடுறதுக்கு பழகிக்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சாப்பிடுங்க. நன்றி. இவ்வளவு கஷ்டமும் சாப்பாடு தான். இதோ இந்த போனனும் இன்று அறுவடை சுக்கினி தக்காளி பழம் முடிய உருளைக்கிழங்கு கொண்டு போயிட்டு அதோடு பூசணிக்காயும். ரொட்டியில் பார்க்க நல்லா அப்ப கிழங்கு ரொட்டி வளமுடன் சாப்பாடு இருக்கு. கிழங்கு ரொட்டி மச்சங்கிச்சம் ஒன்றும் போட இல்லை. என்னோட வெள்ளிக்கிழமையோடைய நான் தனியாக எல்லாருக்கும் கிழங்கு ரொட்டி தான் செய்தேன். நான் கோலாவும் இருக்குது, தக்காளி பழமும் இருக்கு. தக்காளி பழம் ஒன்று சாப்பிடலாம். என்ன நல்ல உடம்ப கவனிங்க, அப்புறம் மிச்சத்தை பார்க்கலாமா. சாப்பாடை கவனிங்க. ரொட்டி அந்த மாதிரி உப்பு புளி நல்லா இருக்கா? கணக்கா இருக்கா? நான் உப்பு போடலையாகுமென்னு இவர நேற்று ராத்தி அடிச்சுங்க. உப்பு குறைவா கிடக்க என்ன செய்யலாமண்டு அவர் சொன்னது இல்லை. அதான் இங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இந்த தோட்டத்துக்கு முதல் தான் உங்களை சந்திச்சு. என்ன நினைக்கிறீங்க எங்களை தோட்டத்தை? தோட்டம் தானே நான் இங்க வந்து முதல் மாட்டினு சொல்லி எய்ந்தோன் அவற்ற தோட்டத்துல 5 வருஷம் வேலை செய்தேன். அப்போ அந்த அனுபவம் நாடகம் நடிக்கிற அப்புறம் என்ன நாடகத்தோட இது செய்யறத கொஞ்சம் எல்லாமே ஒரு கலை தானே. நாங்க பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரலையே, வந்து பழகினதான். அப்ப எல்லாம் ஒரு கலை தான். அப்ப அந்த அனுபவத்தை வச்சு தோட்டம் செய்திருக்கிறோம். இந்த ஊர் நான் தோட்டம் போனா 7ஆம் மாசம் எடுத்தினேன். 7ஆம் மாசம் எடுத்து குளிர் வந்துட்டு செய்யல. இந்த வருஷம் செய்யும்போது ஒரு வருஷம் கொத்து புராட்டி கொண்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த வருஷம் உங்களுக்கு நான் நல்ல ஒரு எதிர்காலத்தை காட்டுறேன்னு. அதே மாதிரி காட்டி. இந்த தோட்டம் செய்து இவ்வளவு சாமானும் நான் தோட்டம் செய்து இன்னைக்கு இந்த மரக்கறியெல்லாம் நான் நல்ல ஒரு முறையில பிடிங்கிறதுக்குன்னு சொன்னா அதுக்கு குமாரான் காரணம். தோட்டம் இருக்கிறது எனக்கு இந்த இடத்துல தெரியாது. அப்ப குமாரதான் யோசிச்சு இப்படி தோட்டம் இருக்குது, சத்திவேல் அண்ணன் விட போற தோட்டம், அவர் விட போறார். அப்ப அதை செய்யலாம். பக்கத்துலயும் ஒரு தோட்டம், அது ஆட்ட தோட்டம் தங்கவேல் அண்ணன், தங்கவாடி வேல் அண்ணன் இந்த தோட்டம். அது தங்கவாடி அண்ணன் இந்த தோட்டத்துக்கான இந்த போஞ்சி பப்படும் இவ்வளவு கோயில பட்டையா இருந்தது. எல்லாம் வெட்டி கொத்தி இந்த பெருமை எங்கள் குமாருக்கு தான் சேரும். இல்ல உண்மையத்தான் சொல்லுவோம். சாப்பிட்டாலுமோ சாப்பிடாடிக்குமோ உண்மையத்தான் சொல்லுவோம். இதோட பொய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, உண்மையத்தான் சொல்லுவோம். அப்ப அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு விளைச்சலை நாங்கள் இதை விட நல்ல விளைச்சலை காணணும். நான் என்னுடைய மனசு எங்கள்கிட்ட கீரை கொண்ட வந்திருக்காங்க. நாங்கள் அவாவே புரிஞ்சி எடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு தேவையான கூடிய புரிஞ்சுவோம். எனக்கு மிஞ்ச கீரை வாங்க வந்தது நல்ல சந்தோஷம். இல்லைண்டா கடையில வாங்கினா ஆரோ பிடிங்கின கீரையை தானே இதோண்டோடும். இது நானே பிடுங்கி நானே வச்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வாழை இலையில சாப்பிட போறோம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க. ஸ்ரீலங்காவுக்கு போட்டு வந்து நான் ஸ்ரீலங்காவில் உடுத்தி நான் இப்போ இப்படி ஒரு கீரையை காணையில் அங்கே முத்தல் கீரையா இருந்தது. இது நல்ல பிஞ்சு கீரையா. உண்மையாதான் ரவி, அங்க நாங்க திண்ணவேலி சந்தையில ரவி ஸ்ரீலங்கால திண்ணவேலி சந்தையில வாங்கினான் கீரை. அது கொடுத்து இந்த அளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கல. உண்மையா இது நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த பேத்தியும் இன்றைக்கு நாளைக்கு வருவா வீட்டை. அவக்கும் கீரைண்டா நல்ல விருப்பம். அவக்கும் கீரை கறி கொடுக்க போறோம். இப்படி ஒரு ஃப்ரெஷ் கீரையை நான் இந்த வாழ்க்கையில இன்றைக்கு தான் கண்டேன். இது நல்ல சடையான் கீரை. வித்தியாசமா இருக்கு. நல்ல ஊர்ல வேண்டி இருக்கிறேன் தான். ஆனா இப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷா இந்த மண்ணுக்கு இருக்கும். உங்களோட கவனிப்பு தானே. நீங்க எதா போட்டாலும் நல்லா தான் வருது. புலன்காரனே ஒரு பெரிய தோட்டக்காரன். அதை பார்த்து நாங்களும் பழகிட்டோம். இப்ப எனக்கு ஒரு குடி, ரவிக்கு ஒரு குடி. என்ன ரவி
போட்டிக்கு பிடுங்குவோம் இல்லை அது இல்லை தனவளை நல்ல வடிவாக இருக்கு என்ன நல்ல பார்க்கவே அடுத்து அறவடைக்குன்னு சொல்லுங்க நாங்கள் வந்து பிடுங்கி கொண்டு போகிறோம். எத்தனை நாளையால இந்த கீரை அப்படி வரும்? ஒரு மாதத்துல வந்துடும். ஒரு மாதத்தால வந்து ரவி உங்களை விட நான் கீரை சரிங்க நீங்க உங்களுக்கு ஒரு குடி நாங்கள் நடுக சாப்பிட்றோம். உங்களோட குமாட்ட தோட்டத்துல இருக்கிற கீரையெல்லாம் நானே பிடுங்கி விட்டேன். நன்றி உங்களுக்கு, நல்ல சந்தோஷம். கொஞ்சம் பாருங்க கீரை பிடிக்கிற லட்சுமி ஃப்ரெஷ்ஷா கீரை பிடிங்கினா தந்தா 2 மிளகாய் ராடிஷ். அப்ப அதையும் தாங்க மிளகாய் இருந்தா நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு கீரையோட பெரிய கீரையோட அரிசி மிளகாயும் கிராட்டிஸ் என்று சொன்னார்கள், இலவசம் என்று சொன்னார்கள். அதையும் பிடிங்கிட்டேன். இங்க லட்சுமி இங்க இருக்கு பிஞ்சு மிளகாய், இங்க தக்காளி பழம் நிறைய வீடியோ பார்த்துட்டு இயற்கை உரத்துல வந்திருக்கு. கீரைக்கு 2 தக்காளி பழத்தை போட்டி வேலைண்டா நல்ல புளிப்பாவும் நல்ல சுவையாம இருக்கு. நாங்க தேசிக்காய் நாங்கள்லானே அதுக்கு பதிலாக இதையும் போட்டு சமைச்சா நல்ல சுவையாக இருக்கும். நீங்க எல்லாரும் முயற்சி செய்து பாருங்க. கீரையோட தக்காளி வாங்கியாச்சு, கீரை பிடுங்கியாச்சு, வாங்கியாச்சுன்னு சொல்லக்கூடாது, பிடுங்கியாச்சு, தக்காளிக்காய் பிடுங்கியாச்சு. எந்த கையாலேயே பிடுங்கி நானே சமைச்சு வாழை இலையில நானும் வேற உண்டாக்கி அடிவாக சாப்பிட போறேன். வாழை இலை வெட்ட போறேன். இதுல 2 பேருக்கும் காணும். இந்த மிளகாய் சாப்பாடு வாழை இலையில. இதுவும் குமார் இந்த தோட்டத்தில இருந்து விளைஞ்ச வாழைதான். எல்லோருக்கும் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்படியான இடத்தை வந்து நீங்களும் பார்த்து இப்படியான தோட்டம் செய்ய உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். நிறைய பலன்கள் இருக்குது. இதை போல ஒரு கண்டேன். இது கைத்தங்கண்டு, இது பாவக்கண்டு, நிறைய பிஞ்சு பிடிச்சி போயிருக்கு. எல்லாம் வெளியில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்குன்னா இங்கே பாருங்க. இது ஒரு புடலங்காய். உங்கள் எல்லோருக்கும் இப்படி ஒரு தோட்டத்தை பார்க்குற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க வீடியோவில் பார்க்குற மாதிரி நேரே நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்து இப்படியான தோட்டத்தில் முயற்சி செய்து நிறைய பாருங்க. பாவக்காய் மரத்தின் செடியின் இலையெல்லாம் எவ்வளோ பச்சை பசையில் இருக்குது. நான் நெக்கையில் இலங்கையில் கொடுத்து இப்படி ஒரு பச்சை பசையிலாக இருக்குமெண்டு இந்த வீடியோ பார்க்குற. இது பாவக்கண்டு, இது பைத்தங்கண்டு, இது அங்கால இருக்கிறது பைத்தங்கண்டு. இதுவும் பாவக்கண்டு தான். இது பாவக்கண்டு எல்லாம் நல்ல பச்சை பசையில் இருக்குது. இங்கே பாருங்க ஒரு புடலங்காயம் இருக்கு. இப்படி ஒரு புடலங்காயை நீங்கள் உங்களோட கையால் பிடுங்கி சமைத்து சாப்பிட்றதே எல்லாம் ஒரு கொடுப்பனவு தான். வெளிநாட்டில் வந்திருந்து வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த தோட்டத்தை வந்து பார்த்து நீங்களும் இப்படி ஒரு முயற்சி செய்யலாம். இப்படியான தோட்டத்தில் நிறைய பலன்கள் இருக்கு. பார்க்குற இடமெல்லாம் காய்ச்சி விழுங்குது. இன்னைக்கு நீங்கள் எங்களை சந்திக்க வந்துக்கிறீங்க. அதில் வந்து அதுக்காக நீங்கள் வந்த நீங்கள் உங்களை வெறும் கையோட அனுப்புகிற சரியில்லை தானே. இருந்தாங்க வடிவா சமைச்சு எல்லாம் சாப்பிடுங்க. நல்ல பெருசாக வந்துடுங்க. இல்லை பசலை நம்ம போடுறோம் நீங்களும்? இல்லை இல்லை இல்லை, இங்கே யாருமே பசலை இல்லை. என்ன மாதிரி பெரிய பெரிய பூசணிங்க? இது சுக்குனின்னு சொல்லுவாங்க இங்கே. சுக்குனி? சுக்குனி. டச்சில் சுக்கு, இங்கே சுக்குனி. நல்லா இருக்கு என்ன? இதுவும் கூட வேணும். குமார்லையா பாருங்க சுக்குனி. பாத்தீங்களா? கிடைக்குமா அந்த மாதிரி? உங்களுக்கு கஷ்டப்பட்ட வேலைக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு. கட்டாயம் கஷ்டப்பட்டால் பலன் உண்டு. நீங்க போல இது வேலையை போயிட்டு திருப்பி வேலையை போயிட்டு வந்தான் செய்யறது. கட்டாயம் தரலாம். கிடக்குது. புல்லுவலை பிடுங்குறாங்க. இல்லாதான் பிரச்சனை. புல்லு பிடுங்குனா வடிவ பார்க்கலாம்.
ஆனா அந்த இது எங்கட ஊர் சிலோன் பச்சை மிளகா பச்சை மிளகா உரைப்பு உரைப்பு சிலோன் இப்போ எல்லாம் பூத்து கொண்டு வருது இப்போதான் பூத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கு. இது எங்கட ஊர் பாவக்காய். வெள்ளை பாவக்காய் எங்களோட நல்ல பெரிய பாவக்காய். அங்கால புடலையும் இருக்கு. புடங்காய் காய்ச்சி இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பருப்பு வச்சா போடாம வைக்கல அதோ ஆனா கல்லு பாரம் பத்தாது. பிஞ்சு வரும்போதே கல்லை கட்டி. ஆனா இது புடலங்க ஸ்ரீலங்கா புடலங்க. இது வந்து ஸ்ரீலங்கா பாவக்காய், வெள்ளை பாவக்காய், நல்ல நீட்டு வெள்ளை பாவக்காய். ஸ்ரீலங்கா முதல்ல நாங்க பந்தல் போட்டுருக்கோம் பாருங்க. இல்ல அப்பதான் இப்படி வந்து இந்தியாலையும் திரும்பி போடலாம், முடுங்கலாம், இந்தியாலையும் திரும்பி போடலாம். இடையில போட்டா கஷ்டம் தானே. இங்க காய்ச்சி இருக்கு தம்பி. இதுக்கு நாளைக்கு கல்லு கட்டி விடுங்க. இந்த பதத்திலேயே கல்லை கட்டுனீங்கன்னா காய் நீளமா வரும். இந்த சைஸ்லயே கட்டுனீங்கன்னா தான் பயன். இதோட கொஞ்சம் வளர்ந்து வர இதோட கட்டி விடுங்க. கட்டி விட்டீங்கன்னா டக்காண்டு இறங்கிடும். அந்த மாதிரி அது என்ன சுரக்காய் வேற இது வேறு. சுரக்கா பூசணிக்காய் அண்ணா பாருங்க. அந்த கேட்டாலும் கிடைக்காது. ஓடியாங்க இந்த பாருங்க கிடைக்குமா? கொடி தாங்குதுதான். அதெல்லாம் தாங்க. நாங்கள் அதுக்கு தக்கன மாதிரி தானே இரும்பு கம்பியில போட்டுக்கிறோம் கொடி. ஓகேங்களா? இல்ல இது என்ன நாள் கிடக்கு அகல் பிஞ்சி சொன்னா வாய்க்கு ருசி இருக்காதானே. நான் இப்ப முதல்ல உங்களுக்கு 2 காட்டுன நான் அங்கால 3 காட்டுனான். இதுக்குள்ள இஞ்சாலையும் அதை நடுவில் நம்ம தூக்கி மடிக்க கூடாது, கழுத்துக்குலாம் முறிஞ்சிடும். எல்லாமே சேர்த்து ஒரு 10 காய் கிடக்கு. சுரக்காய் மட்டும் 10 காய் கிடக்குது. இந்த பாருங்க பூக்க இதுல இருந்து உலர்ந்து காய தள்ளத்து வாங்கிடு. இந்த இதுல எல்லாம் தள்ளத்து வாங்கிட்டது. அங்க அதான் எல்லாமே சேர்த்து 10 காய் கிடக்குது. 10ஆம் மரம் வரையும் தோட்டத்துக்குள்ள நாங்கள் தேவையான பாருங்க. என்னென்ன நினைக்கிறீங்க பாருங்க. சின்ன காய் இப்ப தள்ளி கொண்டு வருது. இந்த பாருங்க அது நடுவும் தூக்கக்கூடாது. தூக்க இந்த கழுத்துக்குள்ள இத்து போச்சுன்னு சொன்னா சாமான் போயிடும். அப்படியே அதால அப்படியே வச்சு வீடியோ எடுக்க பாருங்க. தூக்கி கொண்டு அதை இது பண்ணாங்க. சுரக்காய் இது வந்து அருமை. பிக்கினி இது பிக்கினி. அந்த மாதிரி தோட்டங்கள் இந்த குளிர்ச்சியா இருக்கு. இது நல்ல வந்து தோட்டத்துல இருக்கலாம் போல இருக்கு. என்னடா அந்த மாதிரி குளிர்ச்சியாகவும் பசுமை நடந்து யோசிக்கிறது கொண்டும் இல்லை. ஒரு அவர்களே இந்த தோட்டம் சரியான குளிர்மையாகவும் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்த்தாகவும் கொழும்பில இருக்கிறனோ இலங்கையில் இருக்கிற எனது பழைய ஞாபகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அன்று சொன்னார் எம்ஜிஆர், விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கன்றெடுத்த தொழிலாளி. அங்கே இன்று கோலன் மாநகரில் 2 எம்ஜிஆர்கள், கடவுள் என்னும் முதலாளி கன்றெடுத்த தொழிலாளி. அவர்களின் கைவண்ணத்தில் இந்த பசுமை பூந்தோட்டம் காய்கறிகளுடன் பூத்து குலுங்கி புதுப்பொழிவை அளிக்கிறது. நன்றி, வணக்கம். சாப்பிடுவோம். எத்தனை பேக் என்னோட பேக் இருக்கா? தம்பி வைங்க. இங்கதான் அம்மா இங்கதான். கொஞ்சம் இல்லை உங்களை எல்லாருக்கும் சேர்த்தான். நான் என்னுடைய இது சிங்கப்பூர்
சிங்கப்பூர் ஜோதி கணேசன். அவன் போய் கீழே இந்தியன் தக்காளி இருந்து கொண்டு வந்தோம். நல்லா இப்போ நிறத்து முடிஞ்சு வச்சா வளர்ந்துடும். நல்ல இதை விளைச்சலா இருக்கு. ஓ நல்ல இந்த வெயிலுக்குள்ளேயும் நல்ல தண்ணியை மூத்துறையில ஒன்றும் செய்யறதுல தண்ணி தண்டாடு பசலையிலும் அடிக்கிறேன். இல்லை இல்லை அதில் அடித்தா உடம்பு கூடாது. நம்ம வியோ தக்காளி அன்று வியோ விற்பாங்க அதுக்கு மேலேயா வியோ அவங்களுக்கு கடையில் அது வியோ விற்கிறார். நன்றி. அங்கே வியோன்னு கடையில் பிரேக் காட்டுறது. நன்றி அண்ணா, நன்றி நன்றி ராவி அண்ணா. காணுமோ காணு அங்கே 2-3 இருக்கு. நன்றி. அப்போ இன்னொரு அமோக விளைச்சல்ல. இதுக்கு அடுத்தது பாவக்காய் விளைச்சல். பாவக்காய் 4 ரூபாய்க்கு கொடுக்கும் வாங்குவோம் கிலோ. தமிழ் பாமர். ஓகே. இப்பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் இன்று அறுவடை செய்த காய்கறி வகைகளை நன்கொடையாக கொடுக்கிறார். தோட்டத்தில் விளைந்த அறுவடைகளை இப்பொழுது அன்பளிப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை கொண்டு நீங்கள் படியாக சமைச்சு தாங்க. சமைச்சு தாங்க. ஓகே. தானியங்களை இப்பொழுது அன்பளிப்பாக கொடுத்து அங்கே அறிவிச்சிருங்க. இன்றைக்கு எங்களோட ஃபார்மில் நாங்கள் உருளைக்கிழங்கு போஞ்சி இதெல்லாம் பிடுங்கி அதுகளை எங்களுடைய நண்பர்கள் எங்களோட உடன்படுவதற்கு நாங்கள் அன்பளிப்பாக எங்கள் பிரேமன்னைக்கு அன்பளிப்பு வழங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வளமுடன். வணக்கம். இத்துடன் இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய காணொளியை பார்க்குற அத்தனை பேரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட திருப்பி நான் சொல்றது என்னன்னு சொன்னா, விவசாயிகளுடைய ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே நீங்க லைக் பண்ணுங்க. உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம்.